காலையில ஒரு பிரஸ் மீட் பார்த்தேன். சீரியஸா எனக்கு செம்ம சாக்கு. அங்க நம்ம கீர்த்தனா அவர்கள் கிட்ட பத்திரிகையாளர்கள் சட்டம் ஒழுங்கு பத்தி கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி மட்டும் கேளுங்க, பாலிடிக்ஸ் பத்தி அப்புறம் பேசலாம் அப்படின்னு ரொம்ப கேஷுவலா சொல்றாங்க. ஹலோ மேடம், அங்க என்ன நடந்துட்டு இருக்கு என்னன்னு தெரியுமா? ஒரு 10 வயசு பெண் குழந்தைக்கு இழைக்கப்பட்ட கொடூரமான அநீதியால அந்த குழந்தையோட உயிரே போயிருக்கு. இது வெறும் பாலிடிக்ஸ் கிடையாது மேடம். திஸ் இஸ் a complete administration failure. டிவிகே கவர்மெண்ட் சட்ட ஒழுங்கு எந்த அளவு மோசமா இருக்கிறது இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நீங்க ஒரு அமைச்சரா இருந்துட்டு இவ்வளவு பெரிய லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவை எப்படி சாதாரணமா கடந்து போக முடியுது? உங்க ஆட்சி வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு தருவோம், அதிரடி படை அமைப்போம், என்னென்னவோ சொன்னீங்க. வேர் இஸ் தட் சேஃப்டி நவ்? அது மட்டும் இல்ல, திருச்சியில ஒரு நர்ஸுக்கு தவறான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க உயிரே போயிருக்கு. இன்னைக்கு நர்ஸ் எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? பத்திரிகையாளர்கள் யாரும் இங்க சும்மா அரசியல் பண்றதுக்காக கேள்வி கேட்கல. மக்களுக்கு நடந்திருக்கிற அநியாயத்துக்கு we are demanding government action. அதை விட்டுட்டு கேள்வி கேட்கிறவங்களை பார்த்து அரசியல் பேசாதீங்கன்னு அப்படின்னு மடைமாற்றம் செய்யாதீங்க. மக்களோட உயிருக்கும் பாதுகாப்புக்கும் நீங்க பதில் சொல்லி ஆகணும். இல்லைன்னா சீக்கிரமாவே மக்கள் உங்களுக்கு சரியான பாடம் புகட்டுவார்கள்.